पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் பிரகரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண பிரகரணம் அப்படின்னு பேரு. இதுல 5வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விதேக முக்த லட்சணத்துல 5 வந்து விதேக முக்த லட்சணம், 5A வந்து ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு பகவத்கீதையில இருந்து ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 5Bல வந்து பார்த்தீங்கன்னா பகவத் பக்த லட்சணம் அப்படின்னு 12th சாப்டர் பகவத்கீதால இருக்கிற நிர்குண பக்தர்களுடைய லட்சணத்தை வந்து ஆச்சாரியார் சொல்லிட்டு இருக்கார். இதுல முதல்ல நமக்கு எல்லாம் கனெக்ட் ஆகாம கூட போகலாம் நிறைய பேருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சவங்களை பத்தியே பேசிக்கிட்டு பொதுவா சாஸ்திரத்துல வந்து என்ன ஒரு மெத்தடாலஜி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாதனத்தை பத்தி பேசுறது. நான் எங்க போகணும், நம்மள அப்படித்தானே பண்றோம். நான் டெல்லி போகணும், அமர்நாத் போகணும். அமர்நாத் போறதுக்கு என்னெல்லாம் சாரி பண்ணணும், டெல்லி போயிருந்துச்சு. காஷ்மீர் ஜம்மு தாவியில் ஏறலாமா, ஐயோ ஜம்மு தாவியில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சென்னை டு சென்ட்ரல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரந்தோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ரொம்ப டைம் சேவ் ஆகும். அங்கேருந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா வந்தே பாரத் மூலமாக என்ன பண்ணுங்க, அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தீங்க அப்படின்னா ஜம்முக்கு போயிடலாம். ஜம்முல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீலர், ஏதாவது எத்தனை பேர் போகிறீங்க, ஒரு 6-7 பேர் போகிறோம், ஒரு 4 வீலர் எடுத்தீங்க.
நேராக பகல்காமில் போய் இறங்கிருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்டினேஷனை வந்து அமர்நாத்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு போகிற பாதை வந்து எந்த மாதிரி பாதையில் போனால் நமக்கு ஈஸியாக அதை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி அதை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். எப்போவுமே நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன், அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷனை அடையிறதுக்கான ஆலோசனை, இதுதான் நடக்கும். உங்களுக்கு சாதனத்தை தேர்ந்தெடுத்து அந்த சாதனத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா காரியத்தை சாதிச்சாங்க. அப்போ இதுதான் இதுலேயே சாஸ்திரத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா எடுத்தோட சாதனையை பேசாது. என்ன காரணம், நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் சாதனத்தை செலக்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தாற்பயம் இல்லாமல் போயிடும். அப்போ அதனால வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரமாண பிரகரணம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து பார்த்தீங்கன்னா சித்த அவஸ்தையில் இருக்கிறவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ சித்த அவஸ்தையில் இருக்கிறவங்கள பற்றியே பேசுது அப்படின்னும் போது அப்போ அது வந்து லட்சியம். அந்த லட்சியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியமாக சுவாபாவிகமாக ஞானி புருஷர்களோட நடத்தையில் என்ன சுவாபாவிகமாக இருக்கோ அது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ நம்மளால சக்தி சாமர்த்தியத்தை ஏற்ற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்தே நம்முடைய கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பெரியவங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு. அது மெதுவாக நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஞானத்தையும் அடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சாஸ்திர விசாரம் பண்ணுறது கூட வந்து அனுஷ்டானங்களை பண்ண நமக்குள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானிகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் பூரணமாகும் போது நம்ம ஞானி ஆயிடும். அப்போ வந்து ஞானியோட குவாலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியது தான், நமக்கு பேஸ்ட் பண்ணி நம்ம இதில் கொண்டு வரோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் அப்படின்னாவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பக்தர்கள்னா எப்படிப்பட்ட பக்தர்கள். பகவான் பிரமாணமாக என்ன பண்ணுறார், எனக்கு இந்த மாதிரி பக்தர்கள் தான் பிரியமானவர்கள் அப்படின்னு தன்னோட வாயிலிருந்தே என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு பிரமாணத்தை சொல்கிறார், அத்தாட்சியாக சொல்கிறார். நம்ம எல்லாம் பக்தர்னு சொல்லிக்கலாம், நம்ம எல்லாம் பக்தர்கள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பிரியமான பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது அதுதான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 2 ஸ்லோகங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் 12-13. அதுக்கப்புறம் 12-14 இருந்து ஆரம்பிச்சார். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயா மையர்ப்பித்த மனோபுத்தி யோமத் பக்த சமே பிரியா அப்படின்னு 2 ஸ்லோகங்களோட மீனிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வித்யாரண்ய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் என்ன எழுதியிருந்தாரோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம் லாஸ்ட்டாக. இன்னைக்கு 12வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் சொல்கிறார், அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் முதல் ஸ்லோகத்தில் 7 குவாலிட்டி, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் 4 குவாலிட்டி சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்கிறாருன்னு பார்ப்போம். யஸ்மான்னோத்விஜதே லோகாஹ லோகானோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹ முக்தோ யஸ்ஸத் சச்ச மே ப்ரியஹ முக்தோ யஸ்ஸச்ச மே ப்ரியஹ. யஸ்மாத் ந உத்விஜதே லோகாஹ. யஸ்மாத் அப்படின்னா எவனிடமிருந்து, இந்த உலகமானது, உலகம் என்ன அர்த்தம், ஜீவராசிகள், எவனிடமிருந்து ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ந உத்விஜதே, துவேஷத்தை, அதாவது உத்விஜம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உத்வேகம் அப்படின்னா மனக்கலக்கம் அப்படின்னு அர்த்தம். மனக்கலக்கத்தும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். குரோதத்தையோ கோபத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பயத்தையோ பொறாமையோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனக்கலக்கம், எவனிடமிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற பிராணிகள் மனக்கலக்கத்தை அடைவதில்லையோ ஒன்று. ரெண்டாவது, லோகாத்து ந உத்விஜதேச்ச யஹ, எவன் ஒருத்தன் இந்த உலகத்திலிருந்து மனக்கலக்கத்தை அடைவதில்லையோ, மற்ற ஜீவராசிகளிலிருந்து மனக்கலக்கத்தை அடைவதில்லையோ. ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி. ஹர்ஷாமர்ஷ அப்படின்றதுக்கு அர்த்தம், ஹர்ஷம் அப்படின்னா மகிழ்ச்சி, ஆமர்ஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பொறாமை, மகிழ்ச்சிக்கு அப்புறம் பொறாமை. அதுக்கப்புறம் பய அப்படின்ற என்ன அர்த்தம், பயம். அதுக்கப்புறம் உத்வேகைஹி அப்படின்னா மனக்கலக்கம். இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தஹா, எவைகளிலிருந்து விடுபட்டவன் எவனோ,
இவைகளிலிருந்து விடுபட்டவன் எவனோ ச ச மே பிரியா, அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லியிருக்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு சுவாமி. ஒரு யோக சூத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சாதனா பாதம், இது சமாதி பாதம். அங்கேயும் சமாதி பண்ணவங்களை பத்தி தான் பேச்சு வந்துகிட்டே இருக்கும். சமாதிக்கு சாதனங்கள்லாம் சொல்லும். அதுல ஒரு முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி சொல்றார் சமாதிக்கு சாதனங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சாதனம் ஓங்காரத்தை சொல்லி முடிச்சுவார். 22 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க 21 இருந்து 33 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 இருந்து 1:33 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சாதனையை பத்தி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராணாயாமத்தை இது 33வது சூத்திரத்துல சொல்றார். 1:33 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியானாம் பாவனாதக சித்த பிரசாதனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். ரொம்ப முக்கியமானது. மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணிய விஷயானாம் பாவனாதக சித்த பிரசாதனம். சித்த பிரசாதனம்ன்றதுக்கு அர்த்தம் சித்தம் சமாதானத்தை அடையிறது. என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம சாதகர்களா இருக்கிறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடியது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஒரு சரியான ரூட் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த உலகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்படாம இருக்கணும், நம்மள்ட்ட இருந்து உலகம் பயப்படாம இருக்கணும். இப்ப எடுத்தோன்னு அது நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிர்குண பக்தன் வந்து சுவாபாவிகமா ஸ்திதப்பிரஜன்ட்ட இருக்கிறது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஆனா நம்ம இப்ப ஸ்திதப்பிரஜனா ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அப்ப முயற்சி பண்ணும்போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்ளை பண்ண வேண்டியது 4 விஷயங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. மைத்ரி பாவம் அப்படின்ற ஒரு முக்கியமான அத்வேஷ்டா சர்வபூதான மைத்திர கருணையே வச்சன்னு இந்த முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கு பாருங்க. 13வது ஸ்லோகத்திலே மைத்ரி கருணையே வச்சன் இருக்கு பாருங்க. மித்திரபாவம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருணாபாவம், 2 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணணும் யார் யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானா சுக துக்க புண்ணியானா. சுக துக்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தர்மிகளா சுகிகளா இருக்காங்களோ, எளிமையா இருக்கலாம், நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க நிறைய பேர் பாக்குறோம் திருவண்ணாமலையில, சாமானிய ஆட்கள், ஆனா திருப்தியோட வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப திருப்தியோட சந்தோஷமா இருக்கிற சுகிகளா இருக்கவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மித்திர பாவத்தை செய்ய வேண்டும். போய் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சொத்துமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதும்ன்ற திருப்தி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துடும். அவங்கள்ட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ்லாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துக்கிகள்கிட்ட என்ன பண்ணணும்? நிறைய பேர் துக்கிகளா இருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். துக்கிகள்கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவங்கள்ட்ட இருக்க துக்கம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நாங்க இதான் கேட்கிற கேள்வி கேட்போம். யாரு கஷ்டப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்கவே மாட்டோம். ஏன்னா கதை கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ரொம்ப பலகீனமா போயிடும். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா துக்கப்படுறவங்க இடத்துல என்ன பண்ணாதீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க. நல்ல திருப்தியோட சுகிகளா இருக்கிறவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுகம் உங்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆகும், பலமாயிடுவீங்க. துக்கிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கருணை மட்டும்தான் செய்ய வேண்டும். கருணாபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். நம்மளால முடிஞ்சது ஒண்ணு, ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னா இமீடியட்டா எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடும். அப்ப கருணா பட்டீங்கன்னா தயா தானம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் ஒரு வச்சிருக்கு. எப்பவுமே பண்ணணும். தயா பண்ணினீங்கன்னா இமீடியட்டா ஒரு தானத்தை பண்ணி நம்மளால முடிஞ்சது, அது இல்லையா சுவாமி அதெல்லாம் இல்லை, 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதோ ஒரு கையில இருக்கிறது, வெறும் தண்ணியோ இல்ல ஒரு 2 வார்த்தையோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறுதலா பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளவுதான்.
அங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. அப்ப கருணை வந்து பாத்தீங்கன்னா துக்கிகள் இடத்துல கருணை. அப்புறம் முதித்த உபேக்ஷானாம் அப்படின்னா முதித்தம் அப்படின்னா என்ன பண்ணணும், புண்ணியா புண்ணிய அப்படின்னு இருக்கு. புண்ணியாத்மாக்கள் இடத்துல நல்ல தர்மிகள் இருக்காங்க. நல்ல தர்மிகள் இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்ம கேசவ பாரதியோட தம்பி ஒருத்தர் இங்க இருக்க கரெக்டா நான் வந்து ஏதாவது காலையில போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தம்பி நிற்பேன். நல்ல வைத்திய கர்மா பண்ணிட்டு இருக்காரு, வாத்தியாரா கர்மம் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். ரொம்ப பிரசன்னமா இருப்பார், நம்மகிட்ட எப்பவுமே நல்லா நடந்துப்பார். நல்ல தர்மி, நல்ல காரியங்கள்ல வைதிக கர்மத்துல ஈடுபட்டு இருக்கார். எந்த குழப்பமும் இல்லை. ஆனாலும் நின்று பேசுவோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நின்று பேச மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஒரு நமஸ்காரம் பண்ணி சவுக்கு மாறிச்சு சவுக்கு அவ்வளவுதான், அப்படியே வந்துடுறது. ஏன் அப்படின்னா தெரியும், புண்ணியாத்மாக்கள்கிட்ட வந்து போனோம் அப்படின்னா அவங்க புண்ணிய கர்மால நம்ம இழுத்துடுவாங்க. அதனால அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணோம், பகச்சிக்கிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட முகம் பார்க்காம போறதோ பண்ணக்கூடாது. எத்தனை தர்மிகள் இருக்காங்களோ, என்னோட ஏரியாவில் நிறைய தர்மிகள் இருக்காங்க. அப்ப தர்மிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன பாவத்தோட ஒரு சிரிப்போட நல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஹாய் ஹாய் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடிடுறது. வேற எதுவுமே பண்ணக்கூடாது. பிரசன்ன சித்தமா ரோட்ல நம்ம எங்கெங்கெல்லாம் நல்லவங்களை பாக்குறோமோ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன பாவத்தோட நடக்கிறது. உதாசீனம் உருன்னு போகக்கூடாது. ஊர்ல இருக்க நிறைய பேர் நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் உருன்னு போவான், திருப்பிக்கிட்டு போவான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நல்லவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரொம்ப தர்மியா தெரிகிறான் அப்படின்னா புண்ணியாத்மாவா இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட நின்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் பேசிட்டு போயிடணும். இதை வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பின்னு கொஞ்சம் தெரிஞ்சதுனாலும் அவன் பண்ற காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாப்ப காரியங்கள்ல ஈடுபடுறான், அவன் தப்பான ஆளா இருக்கான், பேச்சு தப்பா இருக்கு, நடத்த தப்பா இருக்கு அப்படின்னா குரங்க பார்த்தா கண்ணை பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கு. அனிமல்ஸை, வைல்டு அனிமல்ஸை வந்து கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது, எந்த வைல்டு அனிமலா இருந்தாலும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி பெர்சன் இருக்காருன்னே தெரியாம நம்ம கண்டுக்காம போகணும். அதுக்கு பேரு உபேக்ஷா அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லியிருக்கல, அது மாதிரி உபேக்ஷானா கண்டுக்கவே கூடாது. நீ ஒரு பெர்சன் இருக்கேன்னு கண்டுக்கவே கூடாது. பாத்தீங்க அவன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா தப்பான இதுல வந்து பண்ணுவான், உங்களுக்கு துக்கம் வந்துடும். அப்ப 4 விதமான மனிதர்கள்ட்ட 4 விதமான பாவங்களை வந்து யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் என்ன ஆகும் அப்படின்னா பிரசன்னமா மலங்கள் அற்றதாகும், ஈஸியா சமாதிக்கு போக முடியும். ஓங்கார சாதனைக்கு அடுத்ததாவே இருக்கிற மற்ற 6 சாதனைகளுக்கு முன்னாடி இது ஒரு கோட்டிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சாதகர்களா இருக்கோம், போய் பாப்பிகள் நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டோ தப்பான சூழ்நிலையில இருந்துகிட்டோ இதை பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒதுங்கி சொசைட்டில இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துகிட்டு என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்றோமோ அதை எல்லாத்தையும் இந்த பாவத்தோட பண்றது. என்னென்ன பாவம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்ரி, கருணா, முதித்த பாவம், அப்புறம் உபேக்ஷா, மித்திர பாவம், கருணாபாவம், முதித்த பாவம், அதுக்கப்புறம் உபேக்ஷா. 4 விஷயம் பண்றோம். யார் யார்கிட்ட அப்படின்னா சுகிகளிடத்துல மைத்திரி பாவம், துக்கிகளிடத்துல கருணாபாவம், அதுக்கப்புறம் புண்ணியாத்மாக்கள் இடத்துல முதித்த பாவம். முதித்தம்னா சிரிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போறோம். அப்ப முதித்த பாவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பிகள் இடத்துல அப்புண்ணியானம், பாப்பிகள் இடத்துல உபேக்ஷா, உதாசீன பாவம். இந்த 4த்தையும் பண்றவனுக்கு சித்தமானது பிரசன்னமாயிடும். இங்க வந்து பாருங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கோம். 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, 12, 13 மைத்திர கருண ஏவச்சேன்னு 2 சொல்லிடுச்சா, 2 குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது யஸ்மாத் நோத் விஜதே லோகா. இந்த ஸ்லோகத்துல வந்து எவனிடமிருந்து இந்த உலகம் பயத்தை அடையவில்லையோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நியமம் வச்சிருக்கோம், எந்த காரணம் கொண்டும் என்னால் இந்த ஜகத்துல இருக்கிற எந்த உயிருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட நடக்காது அப்படின்னு ஒரு பிரமாணம் வச்சுக்கணும், ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிக்கணும். நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் ஹிம்சை செய்ய மாட்டேன். அதான் சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபயப்பிரதானம் கொடுக்கறதுன்னு பேர். அப்போ அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் டிராவல் பண்றான் அப்படின்னா அப்ப அவனால இந்த உலகத்துல இருக்கிற யாருக்காவது பாதிப்பு நடக்கும்னா நடக்கவே நடக்காது. நம்ம பிளான் பண்ணிக்கணும், என்னுடைய சுயநலத்துக்காக யாரையும் பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவன்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஏதாவது என்ன கஷ்டத்தை அடையுமா அப்படின்னா யஸ்மாத் எவனிடமிருந்து உலகம் பாதிப்பை அடையாதோ அதே மாதிரி இன்னொரு பாவம் வச்சிருக்கான், தத்துவத்தை விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
எனக்கு எது நடந்தாலும் பெர்சன் பண்ணல, நன்றும் தீதும் பிறர் தரவாரா. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு யாரும் கெட்டதும் பண்ண முடியாது, எனக்கு யாரும் நல்லதும் பண்ண முடியாது. இந்த தேகத்துக்கு எது சம்பவிக்குதோ அது பிராரப்தத்தினால வருது. பட்டினத்தார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்டினத்தாரை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றிடுவாங்க, தூக்கு கயிற்றுல ஏற்றிடுவாங்க. அவர் சொல்லுவார், நான் எந்த புண்ணு எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணு பாப்பமோ அது வந்து இப்ப விடிஞ்சிருக்கு அப்படின்னுவார். அப்ப ரியாக்ட் பண்ணவே மாட்டார் அவரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நானும் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே, என்ன தூக்குல போட போறாங்களே, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண பாப்பமோ இந்த ஜென்மத்துல விடியுது. அதே மாதிரி நமக்கு பாவம் வரணும். இந்த தேகத்துக்கு நடக்கிறதெல்லாம் பிராரப்தம். அதனால வெளியில இருக்கிறவங்களை பிளேம் பண்றது அவன் பண்ணவே மாட்டான். அப்ப அதனால என்ன ஆகும், இந்த லோகத்துல இருக்கிற யாரு என்ன பண்ணினாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் புஷ்யதி வப்புகு அப்படின்னு ஒண்ணு. பிராரப்தம் தான் இந்த தேகத்தை வளர்க்குது. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், நல்லா சாதனா பஞ்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க, பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் புஜ்யதா. இங்க இந்த லோகத்துல வந்து பிராரப்தத்தை நல்லா புசிக்க வேண்டும், வேற மறுமறிங்க எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சாதனா காலத்திலேயே பிராக்டிஸ் பண்றது. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது எது நடந்தாலும் யாரையும் பிளேம் பண்ணாம அப்படியே சமநிலையிலேயே இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவன்கிட்ட நடக்கும். அதனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹர்ஷ, எது நடந்தாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டான். எவ்வளவு உயர்ந்தது கிடைச்சாலும் ஒரே சமநிலை இருக்கும். அதே நேரத்துல யாரை குறிச்சும் வந்து பாத்தீங்கன்னா அமர்ஷனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பொறாமை இல்லாமல் இருப்பான். பொறாமை இருக்குமா அவன்கிட்ட அப்படின்னா யாரையும் வந்து பாத்தீங்கன்னா பொறாமையோடு பார்க்க மாட்டான். என்ன பார்ப்பான், உபாதி விசேஷம், அந்த உபாதிக்கு இந்த விசேஷம் இருக்கு, பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த உபாதி விசேஷமா இருக்கா, நல்லா சௌக்கியமா இருக்காங்க, இருக்கட்டுமே, லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும், ஏன் பொறாமப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு. அவங்கவுங்களுக்கு வரம் ஆயிட்டு இந்த வரத்தை வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறாமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பொறாமை இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பய அப்படின்னா பயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம்ன்றதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். எல்லா ஜீவராசிகள்ட்ட இருந்தும் என்னவோ பயம் வந்துகிட்டே இருக்கும். என்ன பயம், பயப்படுறதுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்றது, பயம் போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா, முன்னாடி இருந்த பெரியவங்களுக்கு எல்லாம் பயம் இருந்துச்சுன்னா இருக்கவே இருக்காது. பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வாழ்ந்தவங்க இப்ப இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரே பயம். டாக்டருங்க வந்து பாத்தீங்கன்னா பயத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் என்ன டெஸ்ட் பண்ணாங்க, எந்த டெஸ்ட்டுமே இல்லை, ஸ்கேன் இல்லை, பிளட் ரிப்போர்ட்லாம் இல்லை. பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிப்போர்ட் எடுத்து பண்ணுறான். ஒவ்வொரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரிப்போர்ட்னு எழுதி காட்டுறான், இத்தனை இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டுக்கு போனால் அவன் என்னெல்லாம் எடுக்கணும்னு காட்டுறான், அதில் 10-20 இருக்குது. அது பாட்டு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதப்பா இவங்களா கொள்ளை அடிக்கிறானுங்களே இப்படி. முன்னாடி இருக்கவங்கள ஏதாவது பார்த்தாங்களா, இத்தனை டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்களா, எடுக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்தாங்களான்னா ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராரப்தத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. பயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இல்லை. பகவான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்ததுனால பயம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. இதே ஞானி புருஷன்ட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா, இதெல்லாம் திருஷ்யம். இந்த தேகம் வந்துச்சு, தேகம் ஒரு நாள் போயிடும். அபரிகாரியத்தை நட்பும் சோச்சித்து மருகசி கீதால சொல்ற மாதிரி, பரிகாரம் செய்ய முடியாதவரை குறித்து நீ வருத்தப்படாதே. பிறந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் இறப்பு வரும். இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோகம் வரும், வயோதிக அவஸ்தை வரும், எல்லாம் நடக்கும். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாதது அப்படின்றதுனால இதுல பயப்படுவானா அப்படின்னா, நான் பார்ப்பவன் அப்படின்னு இவன் நினைப்பான். அதனால பயம் இருக்காது. இதுல எல்லாத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உத்வேகம், மனக்கலக்கம் என்னைக்காவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே வராது. மனக்கலக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இது மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பயம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாத்தையும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மனக்கலக்கம் ஒருத்தருக்கு உண்டாகும், ஆன்சைட்டி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேதாந்தத்தை கேட்டு 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 மெதுவா 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 இவனோட மனம் நல்லா பக்குவப்படுத்திருக்கு அப்படின்றதுனால சதா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனுசந்தானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ஆத்மாவையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன ஆகாது, இது எதுவுமே உண்டாகாது. சச்சமே பிரியக, இந்த விதமா எவன் இருக்கின்றானோ இதுல இருந்து விடுபட்டவனா, விமுக்தோ யகா, எவன் இதுல இருந்து எல்லாம் விடுபட்டவனோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மிகவும் பிரியமான பக்தன். அப்ப யாரெல்லாம் துள்ளி குதிக்கிறோமோ, துவண்டு போறோமோ, எவற்றெல்லாம் பொறாமை இருக்கோ,
யாரெல்லாம் வந்து மனக்கலக்கத்தோட இருக்காங்களோ, எவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பாதிக்கிறாரோ, எவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினால பாதிப்பை அடைகிறாரோ, அவர் சுவாமியோட பக்தனா ஆக முடியாது. எல்லாத்தையும் நெகட்டிவா போட்டுங்க அப்படியே. அப்ப ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வர்றது. அப்ப இந்த இடத்துல எத்தனை குவாலிட்டிஸ்? யஸ்மானோத்விஜதே லோகாஹா 1, அப்புறம் லோகானோத்விஜதே சயஹா 2, ஹர்ஷ மர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹா 3. இந்த 3 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. தனித்தனியா பிரிச்சு சொல்லலாம், ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டிஸும் போட்டுருங்க. 3 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்லோகம் 12ல வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகம் சொல்ற. அனபேக்ஷஹ சுசிர் தக்ஷஹ அனபேக்ஷ சுசிர் தக்ஷஹ உதாசீன கதவ்யதஹ உதாசீனோ கதவ்யதஹ அனபேக்ஷ சுசிர் தக்ஷஹ அனபேக்ஷ சுசிர் தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே பிரியஹ. எப்படி இருப்பா உதாசீனா அப்படின்னா, ஞானத்திலிருந்து நிர்விகல்ப சமாதிலிருந்து கீழே இறங்குறான். ஜீவன் முக்தன் தானே. இப்ப மேல இருந்து கீழே இறங்கும் போது அவனுக்கு என்ன அவஸ்தைன்னு சொல்றோம்? கீழே இறங்குனா யுத்தான அவஸ்தைன்னு பேரு, சகஜ அவஸ்தா. சகஜ அவஸ்தான்னு பேரு. சகஜ சமாதியில இருப்பான். அந்த சகஜ சமாதியில இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனபேக்ஷா. அபேக்ஷான என்ன அர்த்தம்னா சார்புன்னு அர்த்தம். நம்ம நிறைய டிபெண்டன்சி வச்சிருக்கோம்ல, எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். இப்படி இருந்தாதான் எனக்கு, இப்படி இருந்தாதான் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா காஃபி வேணும், அந்த காஃபி வந்து பாத்தீங்கன்னா ப்ரூ காஃபி தான் வேணும், எனக்கு நெஸ் காஃபி தான் வேணும், எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் வேணும், எனக்கு டீ தான் வேணும். காலையிலேயே ஆரம்பிச்சிருது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன், ஹாட் வாட்டர் வேணாம், எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும், பச்சை தண்ணியில குளிக்க மாட்டேன். இந்த காலையில எந்திரிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கண்டிஷன் 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 ஏகப்பட்ட கண்டிஷன். இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், இந்த வைஷ்ணவ போஜனாலயம் அப்படின்னு நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். வைஷ்ணவ போஜனாலயம்னா என்ன அர்த்தம்னா வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து ஜெயின்ஸோட போஜனாலயம்னு ஒண்ணு இருக்கு. ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டாப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹைஜீனிக்கா பார்த்து 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 நிறைய பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் விளையாம அதெல்லாம் சாப்பிட மாட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து பார்த்து 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 சாப்பிட்றவங்க இருக்காங்க. நீங்க வந்து கண்டிஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிஷன் அதிகமாகுதோ உங்க மனசு அந்த அளவு சஞ்சலத்தை அடையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை சபிக்க வேண்டியிருக்கும், மற்றவங்களை பிளேம் பண்ண வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இட்லி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சட்னி பண்ணலையா, இன்னைக்கு இட்லி பொடி தான் இருக்கு சட்னி பண்ணல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒய்ஃப் சொன்னாங்கன்னா அவ்வளோதான் ஒரு எரிச்சல் வரும். சட்னி பண்ணாம அப்ப எதுக்கு இட்லி பண்ண, எதுக்கு தோசை பண்ண அப்படின்னு நம்ம வந்து ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சட்னி தானா, தேங்காய் சட்னி தான் பண்ணியா, ஏன் தக்காளி சட்னி பண்ண முடியலையா, சாம்பார் பண்ண முடியலையா, இல்ல காலையில சாம்பார் இல்லை எனக்கு பண்ண முடியல, டைம் இல்லை, ஒத்துக்க மாட்டோம். அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற விஷயத்துல இருந்து பாத்ரூம்குள்ள போனா வந்து பாத்தீங்கன்னா சோப்பு தீர்ந்து போச்சு, பரவாயில்ல வேற சோப்பு யூஸ் பண்ணுங்க, இன்னொரு சோப்பு, நான் ஹமாம் தான் யூஸ் பண்ணுவேன், நான் லக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வீடுகள்ல வந்து நடக்கிற சாமானிய கூத்து. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிஷன் 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 கண்டிஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம என்ன பண்றோம், நிறைய டிபெண்டன்சி. இப்ப இவங்க இருந்தாதான் முடியும், இவங்க இருந்தாதான் முடியும், இவங்க இருந்தாதான் முடியும் அப்படின்னு. ஆனா மேல இருந்து சகஜ சமாதியில இருந்து ஒருத்தன் கீழே, சமாதியில இருந்து ஒருத்தன் சகஜத்துக்கு கீழே இறங்கும் போது அவன்கிட்ட இருக்கிற மெயின் குவாலிட்டி, அவன் சுகத்துக்காக என்ன பண்ணுவான்னா யாரையுமே டிபெண்டன்சி பண்ண மாட்டான். இந்திரியங்கள்லயோ மன விஷயத்திலேயோ வெளியில இருக்க எக்ஸ்டர்னல் திங்ஸ்லயோ எதையும் சாராதவனா இருப்பான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அதுக்கு பேர் என்ன பேரு, அனபேக்ஷகான்னு பேர். அனபேக்ஷம்னா சாராதவன், சுதந்திரகன்னு அர்த்தம். ரொம்ப சுதந்திரமா இருப்பான், தன்னுடைய சுகத்துக்காக வேற யாருக்கையும் கீயை கொடுக்காதவன் அர்த்தம். அதை நம்ம இப்ப என்ன பண்ணணும், மெதுவா அதை வந்து கொண்டு வர. இது முக்கியமான விஷயம். எது வந்தாலும் எது போனாலும் என்ன இருக்கு, நான் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் உண்டாக போறது. யாரு போனாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எது இல்லாம போனாலும் சரி, நான் சுகஸ்வரூபமா தான் இருக்க அப்படின்னு
எந்த அளவு டிபெண்டன்சி இருக்கோ அந்த கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருக்கிறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தனா ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்திதப்பிரஜனா ஆக முடியும். முக்கியமானது அனபேக்ஷனம். அதுக்கப்புறம் சுச்சிகி. சுச்சிகி அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறது. சுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய சௌச்சம், ஆந்தர சௌச்சம். முக்கியமா இங்க சுத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அகத்தூய்மை முக்கியமானது. உள்ளுக்குள்ளார காம குரோத லோபங்கள்லாம் சேராம, கெட்ட எண்ணங்கள் எதுவுமே சேராம வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க வேண்டியது நமது இயல்பாவே. சகஜத்துல இருக்கிறவனுக்கு சுத்தமா தான் இருப்பான். அகசுத்தம் வந்து பரிபூர்ணமா அகசுத்தம் இருக்கும். ஏன்? சித்தவிருத்தியே இருக்கிறது. சித்தவிருத்தி இல்லாம சதா ஆத்மானுசந்தானம் தான் இருக்கும். அந்த ஆத்மானுசந்தானத்திலேயே ஸ்புரணத்திலேயே இருக்கிறதுனால வேற அசுத்த விருத்திகள் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மேக்சிமம் அதுக்காக தான் என்ன பண்ணணும்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கமிட் பண்ணிக்கணும். வேதாந்தத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. பாராயணம் பண்றது, வேதாந்தத்தையே பாராயணம் பண்றது, வேதாந்தத்தையே சிந்திக்கிறது, பாடம் கேட்கறது, இல்ல அப்படின்னா ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மனசுல காமக்ரோதாதிகள் வராம பார்த்துக்கணும். அதான் சுத்தம்னு பேர். அதுக்கப்புறம் உதாசி. தக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமர்த்தியம் உள்ளவன். சோம்பேறியா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சோம்பேறி இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன், பேய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். ஆனா நிஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான்? மெதுவா 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 உதாசீன பாவத்துக்கு வந்தவன். தக்ஷக அப்படின்னா சாமர்த்தியம் உள்ளவன். எதுல சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னா வெளியில இருந்த எல்லா சாமர்த்தியத்தையும் யோகத்துல சாமர்த்தியம் உடையவனா மாத்திக்கிட்டான். சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் ஸ்புரணத்திலேயே இருக்கிறதுக்கான சாமர்த்தியம் உடையவன் தக்ஷகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது முக்கியமானது உதாசீனகா. எது நடந்தாலும் ரமண மகரிஷியை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரமண மகரிஷியோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் உதாசீன பாவம். என்ன நடந்தாலும் உதாசீன பாவம். மாயையில என்ன வேணாலும் நடக்கும். அகட்டனா கட்டியதி பட்டியசி மாயா. இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவான்னு தெரியாது, எல்லாத்தையும் பண்ணுவா. ஏன்னா சொப்பன மாதிரி தானே, மொத்தமும் சொப்பன மாதிரி. சொப்பனத்துல என்ன வேணாலும் நடக்கும். அதே மாதிரி இந்த ஜாகிரதத்திலையும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? உதாசீன பாவத்துல இருப்பான். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கதவியதக. வியதக அப்படின்றதுக்கு அர்த்தம் துக்கம்னு அர்த்தம். கதவியதகனா எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருப்பான். நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். எது நடந்தாலும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு சுபாவமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அதை மெதுவா மெதுவா அடாப்ட் பண்ணணும். எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்கலை, தேகாத்துக்கு நடக்குது, மனசுக்கு நடக்குது, வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு நடக்குது, எனக்கு எதுவும் நடக்கலை, நான் சுகமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு துக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு முக்கியமானதே ஆத்ம தத்துவத்தை பிரிச்சு பார்க்கறது. அனாத்மாவை பிரிச்சு பார்க்கறது. எனக்கு எதுவுமே நடக்கல, நான் பூர்ணமா தான் இருக்கேன் அப்படின்னு சகல துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கல். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் உபாயம் என்னன்னா சர்வாரம்ப பரித்யாகி. இந்த யோகத்துக்கு முன்னாடி போகும்போதே நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. யாரெல்லாம் வந்து சிரவண மனனம் முடிகிற வரைக்கும் ஓகே. இந்த நிதித்தியாசனத்துக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் யார் இது அப்படின்னும் போது 6:2 சொல்லுது, எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்டன. எவன் யோகி ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணவில்லையோ அவன் யோகியாக ஆக முடியாது. எதனை எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே வந்து பாத்தீங்கன்னா யோகம் என்று நீ அறிந்து கொள். எதை சந்நியாசம் பண்றது, தியாகம் பண்றது எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்ப தியாகம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்தது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னன்றத கூட ஒரு டைம்ல என்ன பண்ணக்கூடாது. நம்ம இப்ப பிளான் பண்றோம், நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இப்போ இருக்கிறது தான் நம்மகிட்ட சாஸ்வதம். மனசுல போயிடுச்சு. இன்னைக்கு நல்ல புத்திசாலியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் சாஸ்வதம். சாமி நான் டிசம்பர் மாசம் ப்ரோக்ராம் பண்றேன், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோமா? டிசம்பர் மாசத்துக்கு 3 மாசம் 4 மாசம் இருக்கு. அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும். இந்த இந்தியாவில் வந்து திடீர்னு ஒரு அணுகுண்டு போட்டு எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டோன்னு இந்த இந்தியாவே இருக்குமா இருக்கான்னு தெரியும், உலகமே இருக்குமா இருக்கான்னு தெரியாது. ஈஸ்வரன் வந்து மொத்தத்தையும் பிரளயம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் கழிச்சு இருக்கிறதுக்கு இப்போயே நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரணுமோ அப்போ கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரோக்ராம்னு பண்ணாதீங்க. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாகவே எல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது. நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்கன்னா மனசு என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இருக்கிற காரியத்தை சங்கல்பம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வாரமாக அதே விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு 3 மாசத்துக்கு பின்னாடி நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா 3 மாசமும் அந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 10 காரியத்தை வந்து நீங்க பிளான் பண்றீங்க. ஒரு 6 மாசத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணணும். 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா போகணும். 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்ப என்ன திருச்செந்தூர் போகணும். அப்புறம் அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தென்காசி போகணும். இப்படி ஊர்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் இங்க போகணும் இங்க போகணும் இங்க போகணும்னு வச்சிருந்தீங்கன்னா இப்பவே உட்காந்து பிளான் போட்டீங்கன்னா மனசு என்ன பண்ணும், உங்களுடைய தாட் எல்லாத்தையும் அது அபகரிச்சுட்டு போயிடும். சதா காலமும் ஃபியூச்சரை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை நிக்க முடியாம போயிடும். அப்போ ஒரு நல்ல புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், என்ன பண்றதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்துக்கிறத வந்து இப்போ கொண்டு வரக்கூடாது. அப்பப்போ என்ன நடக்கும். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, உங்களுக்கு இப்ப உட்கார்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னே 6 மணில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு உட்கார போறேன்னு வைங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிளான் வச்சிருக்கணும். ஒரு 7 மணிக்கு ஒரு பர்ச்சேசிங் பண்றதுக்காக வெளியில போகணும் அப்படின்னு வச்சிருங்க. ஒரு சங்கல்பம், உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம். 7 மணிக்கு நான் பஜார் போகணும், 6 மணிக்கு நான் மெடிடேட்ல உட்கார போறேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த 7 மணிக்கு போகக்கூடிய ப்ரோக்ராம்லயே யோசனையா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க என்னெல்லாம் ஃபியூச்சர் பிளான் வச்சிருந்தீங்களோ அந்த ஃபியூச்சர் பிளானை பத்தியே மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப ஃபியூச்சர் பிளான் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது அது பின்னாடி இருக்கிறத எடுத்து நினைக்கும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபியூச்சர் பிளானை வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதோட சங்கல்பங்களை தியாகம் பண்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு யோகி அப்படின்னா, நீங்க யோகி ஆகணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா சங்கல்பங்களை தியாகம் செய்யாதவன் யோகி ஆகவே முடியாது. 6:2 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 6:2 அப்புறம் 6:4 சொல்லுது, யதாஹி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. ஒருத்தன் பிராக்டிஸ் இப்படியே பண்ணிட்டு இருக்கான், எந்த சங்கல்பம் பண்ணாமையே இருக்கான். நான் இப்ப கொஞ்ச நாள் சங்கல்பமே பண்றது இல்லை, எந்த சங்கல்பமும் பண்றது இல்லை. அப்பப்போ என்ன முன்னாடி வந்து நிக்குதோ அப்பப்போ அதுதான், அது ஈஸ்வர இச்சாலும் நடந்தா சரி, நடக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பகவான் இருந்து வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கன்க்ளூஷன் வரணும். என்னோட இச்சைப்படி பிளான் பண்றதே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், பேசாம இருக்கும் மனசு. எந்த தொந்தரவும் பண்ணாது. மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கும். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் நிதித்தியாசனத்துக்கு வரைக்கும் போகும். ஒருத்தன் மேல ஏறினவன் நிதித்தியாசனத்துல இருந்து கீழே இறங்கியிருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன ஆகுவான், அனுபூதியில இருந்து கீழே இறங்கினவனா இருக்கானா அவனுக்கு எப்படி இருக்கும், யதாஹி நேந்திரியார்த்தே. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய அர்த்தங்கள் இருக்கிற விஷயங்கள், இங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும், இது மாதிரி நிறைய வந்து கமிட்மெண்ட் வெளியில வச்சிருக்கோம்ல இந்திரிய விஷயங்கள்ல, அந்த இந்திரிய விஷயங்கள்ல இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டும் ந கர்மசு அனுசஜ்ஜத்தை. இந்த இந்திரிய விஷயங்களோட நீங்க சம்பந்தப்படுறதுக்கு ஒரு கர்மா தேவைப்படுதா, அப்ப நான் இது செய்யணும் அங்க போகணும், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும், இதை பார்க்கணும் அதை செய்யணும், இது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு விடுபட்டதா ஒட்டுதல் இல்லாம போகுதோ, முன்னாடி எது வருதோ பிரசன்ட்ல எது வருதோ அதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணுவேன் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள் எதுவுமே இல்லாம சர்வ சங்கல்ப சந்நியாசி 100% எல்லா சங்கல்பங்களையும் எவன் தியாகம் செய்தவனோ அவனுக்கு பேர் என்ன பேருனா யோகாரூடஸ்ததோச்யதே. யோகத்தில் ஏறியவன், சமாதியை அடைந்தவன் என்று அர்த்தமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதியை அடைஞ்சவன் எப்படி இருப்பான், சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் செய்தவனா இருப்பான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மெதுவா நம்ம பிராக்டிஸ்ல இப்பவே கொண்டு வரணும். ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப பிளான் பண்ணீங்கன்னா நீங்க உங்களை சுத்தியே நெட்டை போட்டுக்கிற மாதிரி மாட்டிப்பீங்க. மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை குறிச்சே போகணும். அது நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும், 10 காரியத்துல 5 காரியம் நடக்கும், 5 காரியம் நடக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, 10 காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி குதிப்பீங்க.
அப்புறம் நடக்கிறாத 5 விஷயத்துக்காக என்ன பண்ணுவீங்க, துக்கியாகும். அப்ப வந்து ஈஸ்வர இச்சான்ற விஷயத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கல்பம் எதற்கு, ஈஸ்வர இச்சா நடந்தா நடக்கட்டும், நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, சங்கல்பங்கள் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சங்கல்பம் இல்லையோ அந்த அளவு குவைட்டா உட்கார்ந்து ஆத்ம தியானத்துல உட்கார முடியும். ஆயிடுச்சா? இது முக்கியம். அப்போ சர்வ சங்கல்ப சர்வ ஆரம்ப பரித்தியாகின்னு இருக்கு. சர்வாரம்பம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் அப்படின்றதுக்கு அர்த்தமே கர்மானு பேர். சர்வாரம்பம் அப்படின்னா கர்மம், எல்லா கர்மங்களையும் ஆரம்பிக்காமல் இருத்தல். சரி, கர்மத்தை ஆரம்பிக்காம வெளியில இருந்தா போதுமா? வெளியில கர்மத்தை ஆரம்பிக்காம இருக்கிறவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகாரூடன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதாலேயே முன்னாடியே 2வது சாப்டர் 3வது சாப்டர்லயே சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மித்யாச்சாரச உச்சதே. எவன் ஒருத்தன் கர்மேந்திரியங்களை எல்லாத்தையும் அடக்கி கர்மங்கள்ல ஈடுபடாம, ஆமா, கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆய ஆஸ்தே மனசாஸ்மரன் 3:6 3வது அத்தியாயத்துல ஒரு 6வது ஸ்லோகம் இருக்கு. கர்மங்களை எல்லாத்தையும் விட்டவன் யோகியா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொல்லியிருக்கேன், எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னு. அதனாலதான் நான் சங்கல்பத்தை கொண்டு வந்தேன் சர்வாரம்பத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில கர்மங்களை விட்டுருப்பான், ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய சங்கல்பங்கள் இருக்கும். அப்ப சர்வத்துக்கும் ஆரம்பம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எது தெரியுங்களா உங்களுக்கு? சர்வ கர்மாணி ஆரம்பக. எல்லா கர்மங்களுக்கும் ஆரம்பம் எது அப்படின்னா சங்கல்பம் தான் ஆரம்பம். நீங்க டிரான்ஸ்லேஷன் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா, சர்வாரம்ப பரித்தியாகின்றதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்கோம், எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்தவன் அப்படின்னு இருக்கும். ஆனா 3:6 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்மேந்திரியங்கள், செயல் புரியக்கூடிய கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி எவன் ஒருத்தன் மனசினால சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, இந்திரியார்த்தான் விமுடாத்மா மித்யாச்சாரச உச்சதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உண்மையிலேயே தியாகம் வந்து வெளியில பண்ற தியாகமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வெளியில பண்ற கர்மத்துக்கு ஆரம்பமா இருக்கிற சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் உங்களுக்கு மனசுக்குள்ளார அந்த எண்ணம் வராம குவைட்டா உட்கார முடியும். அப்ப ஞானி வந்து பாத்தீங்கன்னா 2 காரியத்தை பண்ணவன், சங்கல்பத்தையே தியாகம் பண்ணவன். அதனால அவனுக்கு வந்து வெளியில கர்மம் பரிணமிக்காது. நிறைய பேர் வெளியில கர்மம் பண்ணாம இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ளார சங்கல்பத்தோட அந்த விஷய சிந்தனையை பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பொய்யன், பித்தலாட்டக்காரன் அப்படின்னு அர்த்தம். அடிச்சா அதுக்கு அடுத்தது சொல்றாரு, சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்தக சமேபிரிய. அப்போ சர்வாரம்ப பரித்தியாகிக்கு அர்த்தம் என்னது? சங்கல்பங்களோடு சேர்ந்து அனைத்து கர்மங்களையும் தியாகம் செய்தவன் எனக்கு சிறந்த பக்தன் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வருது 18ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதேதான். ஆமா, இதேதான் இருக்கு. நீங்க என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுங்க. ஏன்னா நிஷ்டைக்கு போறதுக்கெல்லாம் சங்கல்பம் இல்லாம, சங்கல்ப தியாகம் இல்லாம உங்களுக்கு நிஷ்டைக்கு போகவே முடியாது உங்களுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்துருங்க. அப்போ அடுத்தது சொல்றாரு 17வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 17வது ஸ்லோகத்துல வந்து, யோ ந ஹ்ரிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாகி பக்திமான் யஸ்ஸ மே பிரியஹ யஹ ச மே பிரியஹ. யோ ந ஹ்ரிஷ்யதி, மெதுவா 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 சமநிலைக்கு வர பாருங்க. அப்ப நான் சொல்றேன்ல உங்களுக்கு, மேக்சிமம் வந்து என்ன பண்ணா, எங்கெல்லாம் துள்ளி குதிச்சு ஆர்ப்பாட்டம் இதா பண்றாங்களோ அங்கெல்லாம் போகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தொத்திக்கும். காரணமே இல்லாம குதிச்சு ஆட்டம் போட்டு கூட்டம் கூடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டியா இருக்கிறது, ஆட்டு மந்தைங்கள் பண்றது. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோன்னே, ஒரு 4 பேர் கூத்தாடினாங்கன்னா நம்மளும் சேர்ந்து கூத்தாடுவோம், 4 பேர் கை தட்டினாங்கன்னா நம்மளும் கை தட்டுவோம், 4 பேர் சிரிச்சா நம்மளும் சிரிப்போம். இந்த கூட்டத்தோட சேரவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயம் வந்தாலும் மனசுல ஒண்ணு வச்சுக்கணும், சமநிலையை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். மனசு துள்ளி குதிக்கவும் கூடாது, துவண்டு போகவும் கூடாது. அப்ப அந்த துள்ளி குதிக்காம துவண்டு போகாம இருக்கிறத வந்து கொஞ்சம் மெதுவா பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா ஞானிக்கு அது எப்படி இருக்கும், சுவாபாவிகமா இருக்கும். ஏன் சுவாபாவிகமா இருக்கு? சதா அவனுடைய மனசு அந்த ஹிருதயத்துல இருக்கிற அகம் பிரத்யத்திலேயே தொடர்ந்து இருக்கும். அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இருக்கும், எப்பவுமே ஆத்மானுசந்தானத்திலேயே இருக்கிறதுனால
வெளியில எந்த மகிழ்ச்சி வந்தாலும் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. ந கிருஷ்யதி, மகிழ்ச்சி அடையாதவன். அதே நேரத்துல ந துவேஷ்டி, வெளியில அவனுக்கு துவேஷம் பண்ணக்கூடிய வந்த வஸ்துக்களும் தெரியவே தெரியாது. ஏன்? சதா அந்தர்முகமாவே அவன் இருக்கான். வெளியில அவனுக்கு பிடிக்காததுன்னு என்று ஒன்று இல்லாம போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ந சோச்சதி, கவலை கொள்வானா அப்படின்னா கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு விஷயமும் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தை பத்தி எந்த கவலையும் இருக்காது, யாரை குறித்தும் கவலை இருக்காது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மாயாமயம், வெறும் திருஷ்ய மாத்திரம். இதுல பாத்தீங்கன்னா கவலை கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலை கொள்ள மாட்டான். ந காங்ஷதி, எதையுமே ஆசைப்பட மாட்டான், எதையும் ஆசைப்பட மாட்டான் ஞானி. சகஜ சமாதியில இருக்கிறவனுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் வேதாந்தத்தை நல்லா கேளுங்க. இப்ப என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன வேணும்? நான் டெய்லி பாத்தீங்கன்னா கோயிலை சுத்திட்டு வருவேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாமா? என்ன வாங்கணும்? வஸ்திரம் ஏதாவது வாங்கலாமா? எதுக்கு வஸ்திரம் வாங்கணும்? என்ன வாங்கணும்னு கேட்டா பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடுனா மெதுவா 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 உங்களோட வாண்டரிங் பாத்தீங்கன்னா நின்று போயிடும், சர்ச்சிங் நின்று போயிடும். ஏதாவது வாங்கலாமா, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா, என்ன வேணும் நமக்கு, என்ன வேணும் எனக்கு கேள்வி கேட்டா பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு டைம்ல உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எது பிடிச்சதுன்னு தெரியாது. அது மாதிரி ஆயிடும். எது அவைலபிளா இருக்கோ அதை ஸ்வீகாரம் பண்ணி. ஆசை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை குறிச்சும் ஆசையானது சிரவண மனனத்திலேயே வராது. அப்படின்னும் போது பாடத்தை கேட்க கேட்க கேட்கவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு ஆசைப்படாது. அப்படின்னும் போது அப்ப பாத்தீங்கன்னா நிஷ்டையில இருந்து ஒருத்தன் கீழே இறங்குனா அப்படின்னா அவனுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா நிஸ்சாரமா வாழைமட்டை மாதிரி ஆயிடும். வாழைமட்டையில பாத்தீங்கன்னா உரிக்க 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 டேஸ்ட் ஏதாவது இருக்குமா? கடைசியில வாழைத்தண்டு அதுல ஏதாவது டேஸ்ட் இருக்கா? ஒரு டேஸ்டும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா நிஸ்சாரம் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதை குறிச்சும் காங்ஷான ஆசையானது உண்டாவதில்லை. அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? சுபா சுப பரித்தியாகி. நிவர்த்தி மார்க்கம் பிரவருத்தி மார்க்கம் ரெண்டா பிரிச்சுங்க. பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கலந்துக்கணும். நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஃபேமிலி மேனா இருக்கீங்க அப்படின்னா எல்லா நல்லது கெட்டது குடும்பங்கள்ல ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க மோட்ச மார்க்கத்துக்கு போகும்போது வானப்பிரஸ்தம், அதுக்காக நான் சொல்றேன், வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நான் எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வானப்பிரஸ்தனா ஒதுங்கி இருந்துகிட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒதுங்கி இருந்துகிட்டு நாங்க பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு வஸ்திரத்தை மாத்திக்கங்க. ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளை பூ போட்ட சாரியை உடுத்த ஆரம்பிச்சுங்க. 55 வயசுக்கு மேல கலர்ஃபுல்லா இல்லாம காதுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கழட்டிடுங்க. ஒரு ருத்ராட்சத்தை போட்டுங்க. பேசாம பாத்தீங்கன்னா ஒரு சிவ சின்னத்தை பாத்தீங்கன்னா ஒரு விபூதி போட்டுங்க. திருவண்ணாமலைக்கு வாங்க. இங்க இந்த ஸ்திரீகள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க தெரியுங்களா? சிவ கடாட்சம் சொல்லுவோம். இங்க 2-3 பேர் இருக்காங்க. இந்த ஸ்திரீகளுக்கு விபூதி போட்டா எப்படி தெரியுங்களா இருக்கும்? புருஷர்களுக்குலாம் விபூதி, இப்ப நான்லாம் விபூதி போட்டிருக்கேன்ல, எனக்குலாம் பிடிக்காது. இது என்ன முகம்? இது விபூதி போட்டா என்ன இருக்கு? ஸ்திரீகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவகடாட்சம் பாத்தீங்கன்னா அப்படி தெரியுங்க. ஒரு திருப்பொன்றம் போட்டாங்கன்னா அப்படியே ஐயோ என்ன ஜெகஜோதியா இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்கு பாக்குறதுக்கே அப்படி காலில் நமஸ்காரம் இல்லாம இருக்கும். இங்க அது மாதிரி இந்த சிவச்சின்னத்தோட இருக்கிற ஸ்திரீகள்லாம் இங்க நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவ்வளவு. அப்போ பாத்தீங்கன்னா தப்பா நினைக்கிறதுக்கு ஏதாவது தோணுமா? யாரையாவது தப்பா அணுக முடியுமா? ஒன்றும் அணுக மாட்டாங்க. சிம்பிள் ட்ரெஸ், ரொம்ப ஈஸியா ஒரு அம்மா போவாங்க. ஒண்ணு ட்ரெஸ்ல சாதாரண நஞ்சு போன கூட, சாதாரண வஸ்திரம், ஒரு ருத்ராட்சம், நல்லா கிரிவலம் போயிட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சிம்பிளா இருக்கிறது. அப்போ என்ன ஆகும் கேட்டா உங்களை யாராவது கூப்பிடுவாங்களா நல்லது கெட்டதுக்கு? எனக்கு ஒரு மேரேஜ், ஐயோ அந்த அம்மாவை போய் கூப்பிட்டுக்கிட்டதுக்கு, அந்த அம்மாவுக்கும் இந்த இடத்துக்கும் நீங்க பட்டு புடவையெல்லாம் கட்டி நல்லா குண்டலங்கள்லாம் போட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டு எங்கேயும் உங்களை போஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? கௌரவிச்சு கூப்பிடுவாங்க. வாங்க வாங்க நீங்க இருந்தாதான் அந்த சபையே நல்லா இருக்கும்னு. நீங்க ருத்ராட்சத்தை போட்டு நல்லா லைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க மெதுவா ஆண்கள் பாத்தீங்கன்னா மெதுவா பேண்ட் சட்டையெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் வெள்ளை வேஷ்டி அங்கவஸ்திரம் போட்டுட்டு பேசாம இருக்கிற ஒரு சிவச்சின்னத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூப்பிட மாட்டாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்க. நிம்மதியா பாத்தீங்கன்னா இருக்கலாம். சுப அசுப பரித்தியாகி. சுபம் அப்படின்னா மங்களம், அசுபம்னா அமங்கலம். இந்த சுபம் அசுபம் இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாதது அப்படின்னு ரெண்டுத்தையுமே தியாகம் செய்தவன்.
ஏன்னா சுபமான நிகழ்ச்சி அசுபமான நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சியிலுமே என்ன நடக்கும் தெரியுங்களா? ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் போகும். ஆட்டு மந்த கூட்டம் தான் நடக்கும். பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சூப்பர். ஆனா நிவர்த்திக்கு வந்ததுக்கு பிறகு பேசுறதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேதாந்தம் உள்ள போனதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு மேரேஜ் ஹாலில் போய் உட்கார்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி அங்கே போய் உட்காந்து சேரை ஓரமாக போட்டு சேரை போட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்காது. ஒன்றும் இல்லை, எல்லாம் நியூசென்ஸ் நான்சென்ஸ் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா சிரிச்சு சும்மா பேசி வெத்து பேச்சு, ஒரு பிரயோஜனம் இருக்காது. வெறும் ஈகோவும் வெறும் வந்து தன்னை வெளிப்படுத்துதலும் இன்னொருத்தரை குறை சொல்றதும் இது மாதிரிதான் போகும் ஒழிய மோட்சத்துக்கோ ஈஸ்வரனோட சிந்தனையோ ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஈஸ்வர சிந்தனை இல்லாத வெறும் வெற்றி இதுல வந்து சுபமான நிகழ்ச்சியில அவனுக்கு கலந்துக்க முடியாது. அப்புறம் அசுபமான நிகழ்ச்சியில போய் கலந்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா ஒண்ணு சுபமான நிகழ்ச்சியில ஒரே ரஜோகுணம் போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுபமான நிகழ்ச்சியில ஒரே தமோ குணம் போயிட்டு இருக்கும். ஒரே மோகம் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ போயிட்டாரே, ஆமா போயிட்டாரு, நீங்க எப்ப போறீங்க, நான் எப்ப போறேன், நானும் போறேன், நீங்களும் போறீங்க. இன்னும் டிக்கெட் தான், இன்னும் நம்பர் தான் தெரியல, நம்ம நம்பர் வரல, இன்னும் கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்பர் வரல, இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுவும் நடக்காதது, இந்த உலகத்துக்கு நடக்காதது நடந்து போன மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசுப நிகழ்ச்சியில நடந்துட்டு இருக்கோம். நம்மளை பாதிக்கும், நம்மளுடைய மனசோட சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சலனப்படுத்தும். அப்போ ஒருத்தர் நிவர்த்தி மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்களாம் போக மாட்டோம், எந்த சுப நிகழ்ச்சிக்கும் போக மாட்டோம், எந்த அசுப நிகழ்ச்சிக்கும் போக மாட்டோம். சன்னியாசி போகக்கூடாது, சன்னியாசி போகாம இருங்க, நாங்களாம் வீட்டுல இருக்கோம் சாமி, தலையிலேயே 4 குட்டு குட்டுவேன். 55 வயசுக்கு மேல வந்து என்னோட அனுஷ்டானம் தான் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வானப்பிரஸ்தனுக்கும் குட்டீச்சக சன்னியாசிக்கும் ஒரே ரூல்ஸ். அப்ப நான் போக மாட்டேன், அப்ப நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, மோட்ச மார்க்கத்துல இருக்கீங்கன்னா நீங்களும் போகக்கூடாது. அப்ப யாரும் என்ன பண்றது, பையன் இருக்கான்ல, பொண்ணு இருக்குல்ல, உங்க ரெப்ரசன்டேட்டிவா வேற யாராவது இருக்காங்கல்ல, அவங்களை அனுப்புங்க. நீங்க தானே மோட்சம் அடைய போறீங்க, உங்க குடும்பமே மோட்சம் அடைய போறது இல்ல. இப்ப குடும்ப உறுப்பினர்கள் மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களை அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க. 45 வயசு வரைக்கும் நீங்க போனீங்கல்ல, 50 வயசு வரைக்கும் நீங்க போனீங்களா, அதோட போதும். 55 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, சுபம் அசுபம் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணுங்க. அது மாதிரி பரித்தியாகம் பண்ணிட்டு எவன் பக்திமான் இருக்கானோ, பக்திமான் யஹா ச மே பிரியா, அந்த பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப இதுல எத்தனை குவாலிட்டி? போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனபேக்ஷக சுச்சிஹி தக்ஷக உதாசீனக கதவ்யதः சர்வாரம்ப பரித்தியாகி, மொத்தம் 6 குவாலிட்டி போன இதுல. அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ந கிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுபாசுப பரித்தியாகி, மொத்தம் 5 குவாலிட்டி இதுல. இது 5. இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் வருது. 18வது ஸ்லோகத்தை சொல்ற, சமோ சமசத்ரௌ ச மித்ரே ச ததாமானாபமானயோஹோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. மெதுவா எல்லாம் ரிலேட்டடுங்க, எல்லாம் ரிலேட்டட். சமசத்ரௌ ச மித்ரே ச. இப்ப நம்ம சொல்றோம்ல, இவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்ப மோட்சத்துல போக முடியாது. அப்ப மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னா சத்ரு மித்திரன் 2 பேர்த்துக்கையும் சமய நிலையில இருக்கணும். நல்லவனா இருந்தாலும் கெட்டவன். இப்ப நான் சொல்லுவேன், ஜி நான் எங்கேயும் வரதில்லை, யார் கூப்பிட்டாலும் போறதில்லை, எந்த ப்ரோக்ராமுக்கும் போறதில்லை, ரொம்ப க்ளோஸ் இல்லை, க்ளோஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கூட்டம் போடுற இடத்துக்கு வர்றதில்லை சொல்லியாச்சு. நல்லவங்களா இருந்தாலும் வர்றதில்லை. அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு துவேஷம் வரும். சுவாமி ஒரு சங்கராச்சாரியரை பிரதிஷ்டா பண்ண போற வாங்க, இல்லை ஜி கூட்ட ஃபங்க்ஷனுக்குலாம் எதுவும் போறது சுவாமி, நல்ல ஃபங்க்ஷன் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எல்லாம் போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சாச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் காசிப் மட்டும்தான் போகும், வெறும் வெத்து பேச்சு மட்டும்தான் போகும். மோட்சத்தை பத்தி சங்கரர் என்ன பேசினாரோ, சங்கரர் என்ன சொன்னாரோ அது எதுவுமே நடக்காது. அதெல்லாம் பார்த்து நமக்கு என்ன போச்சு அப்படின்னா நல்ல காரியங்களுக்கும் போறதில்ல. சங்கரரை பிரதிஷ்டா நீங்க பண்ணுங்க, எதையா பண்ணிக்கங்க, நாங்க டெய்லி சங்கரர் தான் பிரதிஷ்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றதில்ல. அப்ப மித்திரர்களா இருந்தாலும் சத்ருக்களா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் யாருக்கும் நல்லது கெட்டது எதுவுமே போகாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சமௌ சத்ரௌ ச மித்ரேச்ச அத்ததா, அது போலவே மானாப மானயோகோ என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு 4 பேர் 4 விதமா பேசுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்க சொந்தக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணி பாருங்க.
உங்க ஃபேமிலியில இருக்கீங்கல்ல, இப்ப வானப்பிரஸ்தனா இருக்கீங்க. சாமி வானப்பிரஸ்தனா இருக்கேன், நான் வந்து எங்கேயும் வரக்கூடாதுன்னு எங்க சுவாமி சொல்லியிருக்கார், நான் மோட்ச மார்க்கத்துல இருக்கேன், வேதாந்த சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயும் வர்றது இல்லை ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு. சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமா தெரியாதாக்கும், இவரை பத்தி தெரியாதா இவரை பத்தி தெரியாதா அப்படின்னு உங்களை பத்தி ஊர்ல இருக்கவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரனே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி 4 விதமா பேசுவாங்க. மானமும் இருக்கும். நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரவாயில்லப்பா முன்னாடி இருந்ததும் இப்போ வந்து நிறைய மாறி இருக்காருப்பா, ரொம்ப சாந்தமா இருக்காரு, நல்ல வேதாந்த பாடம் கேட்டுக்கிட்டு லைஃப் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா மாறிட்டாரு அப்படின்னு புகழ்றவனும் இருப்பான். உங்களால ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் பண்றவங்களும் இருப்பாங்க, அபமானப்படுத்துறவங்களும் இருப்பாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தோடு சேர்ந்து போகும்போது வந்து ஒரு மாதிரி இருக்கும், சேர்ந்து போகாத போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். புத்தாக்கும் நடந்துச்சு, ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்துச்சு, ரமணருக்கும் நடந்துச்சு, சதாசிவ பிரம்மேந்திரருக்கும் நடந்துச்சு. இந்த உலகத்துல பாடி எடுத்தாவே 4 பேர் தூற்றுவான், 4 பேர் ஸ்துதி பண்ணி மாலை போடுவான், மரியாதை பண்ணுவான், எல்லாம் நடக்கும். அப்ப கர்ம வசத்தினால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும், மானம் அபமானம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவான், ததா மானாபமானயோகோ சமஹ, ரெண்டுத்திலையுமே சமபு. மானம் வந்துச்சுனாலும் யாராவது ரொம்ப ஸ்துதி பண்ணி காலில் விழுந்து ஸ்துதி பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிறது, யாராவது திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி சீத உஷ்ண சுகதுக்கேஷு சமா, சீதோஷ்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளேம் பண்ணவே கூடாது. எப்பவுமே நம்ம கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கு, ஆமா ஹீட்டாக தான் இருக்கு, ஏன் ஹீட்டா போச்சு அப்படின்னு புலம்புறது மறுமறிங்க அதெல்லாம் இல்லை. சில்லுன்னு இருந்தாலும் மறுமறிங்க இல்லை. சீத உஷ்ணம் ரெண்டுத்துலையுமே. சுக துக்கம், உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் வரும், தேகத்திலையும் இதுலயும் சுகம் வந்து போகும், அதே மாதிரி துக்கமும் வந்து போகும், ஏதாவது ரோகம் வரும், பெயின் ஏதாவது வரும். அப்போ சுகதுக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமஹா, சமகனா சமநிலையில சித்தத்தை வச்சுக்கிறது. கூட வந்து சங்க விவர்ஜிதா, எதோடையும் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் போகும், எல்லாம் ஒரு நாள் தூக்கத்துல இல்லாம போற மாதிரி ஒரு நாள் உண்மையிலேயே ஜாகிரதத்திலையும் இது எதுவுமே இல்லாமல் போகும். மனசுல வச்சு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் யதார்த்தம் என்று ஏதாவது ஒரு யதார்த்தம் இருக்கா சுவாமி அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னா இல்லவே இல்லை, இது என்னது, இது எதுவுமே இல்லவே இல்லை. அப்ப தோற்றமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தோற்றம் மறைஞ்சு போகுமா? ஆமா மறைஞ்சு போகும். அப்போ இதுல போய் பற்றுதல் வச்சா என்ன ஆகும்? இருக்கிறதுல பற்றுதல் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு துக்கம் கிடைக்காது, இல்லாததுல பற்றுதல் வச்சீங்கன்னா மறைஞ்சு போகும். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் தோற்ற மாத்திரம் தான், மறையக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பற்றுதல் நீக்குதல் ரொம்ப முக்கியம். சங்க விபர்ஜித, விசேஷ ரூபத்துல சங்கத்தை விட்டு விலகி இருத்தல், பற்றுதல் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல எத்தனை? சத்ரவ் மித்திரேச்ச சமக 1, அதுக்கப்புறம் வந்து மான அபமான யோகம் 2, சீதோஷ்ண சுகதுக்கேஷு 3, சங்க விவர்ஜிதக 4 குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிஹி பக்திமான் சமே பிரிய பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணும் போதும் அதே நேரத்துல துல்லிய நிந்தா பண்ணும் போதும் ஸ்துதி பண்ணும் போதும் நிந்தனை நடக்குமா சாமி? எல்லாத்துக்கும் நடக்கும். மனசுல ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நான் வேதாந்தம் கேட்கிறேன் சாமி, பகவத்கீதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், உபநிஷத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன், தர்ம காரியங்களை ஈடுபடுறேன். அப்ப நிந்தா நடக்குமா? கண்டிப்பா நல்லாவே நடக்கும். காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க தெரியுங்களா? காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். நீங்க மெதுவா மெதுவா மேல ஏற 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு டைமுக்கு உங்களை கவுக்கிறதுக்கு, திரும்ப இந்த மாயால இழுக்கிறதுக்கு அடிச்சு இது பண்றது, இல்லைன்னா புகழ்ந்து பண்றது, எதையாவது ஒண்ணு பண்ணும். நிந்தனை பண்ணும், உங்களை லெவலுக்கு சாதாரண லெவலுக்கு கொண்டு வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணி உங்களை வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல ஆழ்த்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிந்தா ஸ்துதி இந்த ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா மனசோட தரங்கம் மாறாம ஒரே மனநிலையில வச்சிருக்க. ஆனா ஞானிக்கு அது சகஜமா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சமமா நிந்தனையிலையும் ஸ்துதியிலையும் சமமா இருக்கிறது. அதுக்கப்புறம் மௌனி. மௌனி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்,
இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் டைம் இருக்கு, நாளைக்கு கிளாஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கிறதுன்னு வச்சுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க பார்ட் டைமா வந்து மௌனமா இருக்கிறதுன்னு வச்சுக்கிறாங்க. நீங்களே பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் யார்ட்டையும் மௌனம் பேச மாட்டேன்னு வச்சுங்க. 12 மணி வரைக்கும் பேச மாட்டேன்னு வச்சுங்க. இல்லைன்னா ஈவினிங்ல வந்து 4 மணிக்கு மேல யார்ட்டையும் பேச மாட்டேன்னு வச்சுங்க. இல்லைன்னா மத்தியானத்துக்கு மேல பேச மாட்டேன்னு வச்சுங்க. முடிச்சா வாரத்துல ஒரு நாள் பேச மாட்டேன்னு வச்சுங்க. மாசத்துல ஒரு நாள் பேச மாட்டேன்னு வச்சுங்க. 15 நாளுக்கு ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு பேச மாட்டேன், பௌர்ணமி அன்னைக்கு பேச மாட்டேன்னு வச்சுங்க. இல்லைன்னா 2 அஷ்டமி அன்னைக்கு பேச மாட்டேன்னு வச்சுங்க. இல்ல அப்படின்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இது திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சோமவார விரதம் பேச மாட்டேன் அப்படின்னு வச்சுங்க. ஏகாதசி அன்னைக்கு பேச மாட்டேன், வெறும் உணவும் எடுக்க மாட்டேன்னு வச்சுங்க. இது மாதிரி ஏதாவது ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா மௌனத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். மௌனம் எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல மௌனம் மானச மௌனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோமௌனத்துக்கு காரணமா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். அப்ப மெதுவா 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 மௌனத்தை கொண்டுட்டு வர்றது இயல்புலயே ஞானி புருஷன் என்னவா, மனசு பூரா அந்தர்முகமா பிரம்மஸ்வரூபத்துல நிக்கிறதுனால அவனுக்கு மனசும் மௌனமா போயிடும், அமணிபாவம். வெளியில வாக்கும் அவன் பேச மாட்டான். சதா ரமண மகரிஷி அப்படியே சும்மா அப்படியே சொரூபத்திலேயே இருந்திருக்க மாதிரி. இதை நம்ம என்ன பண்ணணும், மெதுவா மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மௌனத்துக்கு வரணும். மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும், மனசோட சஞ்சலத்தை சாந்தப்படும். இப்ப நான் நேற்று மௌனமா இருக்கேன், ஒரு நாள் மௌனம், ஒரு நாள் கிளாஸ். எப்படி காலையில இருக்கும் தெரியுங்களா? நீங்க ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு மறுநாள் காலையில அதோட அனுபவத்தை பாருங்க. ஒரு நாள் ஃபுல் மௌனம் இருந்து இன்னைக்கு காலையில நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து உட்கார்றேன்ல, அப்படியே ஊறி ஊறி ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷம் ஊரும் பாருங்க. 24 மணி நேரத்தோட மௌனமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் மனசு. அப்படி இருக்கும்போது சதா மௌனத்திலேயே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நிதித்தியாசனத்துக்கு போறவன் மௌனியா இருக்கணும். யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிகிரகான்னு சொல்லியிருக்கு. நிதித்தியாசனத்துக்கு போறவனோட முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா வாக்க நிரோதம் பண்ணணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரிகிரகா, எந்த பொருள்களையும் சேர்க்காமல் இருத்தல். நிரீஷாச்ச நிரீகாச்ச, ஆசை இல்லாமல் இருத்தல். எந்த ஒரு சேஷ்டையும் பண்ணாமல் கர்மங்களில் ஈடுபடாதிருத்தல் நிரீகா. நித்தியம் ஏகாந்த சீலதா, சதா காலமும் ஏகாந்தத்தில் இருந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு போய் ஆத்மானுபூதி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப மெதுவா என்னெல்லாம் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், மௌனம் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 55 வயசுக்கு மேல வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அதிகம் பேசிக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், பேசுறதெல்லாம் 40 வயசுலயே முடிஞ்சு போயிடும். எல்லாம் 2 பேரும் 2 துருவங்களா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே 2 துருவம் தான், ஆர்டிக் அண்ட் ஆர்டிக் மாதிரி தான் இருக்கு எல்லாமே. எல்லா வீட்லயும் பெரும்பாலும் பாருங்க, நிறைய வீட்டுல பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்காது, செய்கையிலேயே எல்லாம் நடந்துடும், கண்ணிலேயே நடந்துடும் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டா வானப்பிரஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மௌனம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நடக்கக்கூடிய, கமிட்மெண்ட்டே இல்லை, ஃப்ரீயா இருக்க வேண்டியதுதான், அது பாட்டுக்கு இருக்கிறது. ஒய்ஃப்ட சொல்ல வேண்டியது ஹஸ்பண்ட், அம்மா நீ பாத்துக்கோ, நான் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் நான் மௌனமா இருக்கேன், அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் நீ மௌனமா இரு, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் ஈவினிங் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே சூப்பரா மௌனமா இருந்துடலாம். சன்னியாசிகளுக்கு கேட்கவே வேணாம். இப்ப நான் சொல்றேன்ல, நான் ஒரு நாள் ஃபுல்லா மௌனமா இருக்கேன். மௌனமா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி மௌனமா இருக்குன்னு தெரியுங்களா? கூட்டிட்டு இருக்கேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த யாரோடைய விவகாரமே இல்லாம இருக்கேன். ஏதாவது கெட்டு போச்சா சாமி அப்படின்னா, ஏதாவது கெட்டு போச்சா? எதுவுமே கெட்டு போகல. லாபம், அபரிமிதமான லாபம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் ஒரு மௌனமா ஒரு 2 வருஷம் இருந்தேன், 6 புக்கு பண்ணிட்டேன். 6 புக்கு வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கும்போது பண்ண புக்கு, 6 மாண்டுக்கியம் வரைக்கும், பெரிய காரியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கேன். மௌனமா இருக்கிறது அவ்வளோ ஜபத்துக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மனசாந்தியை கொடுக்கும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, துல்லிய நிந்தா ஸ்துதிஹி மௌனி, மௌனியா இருக்கிறவன். சந்துஷ்டக, சந்துஷ்டகனா என்னது? திருப்தியா இருக்கிறது. எப்பவுமே எதை கொடுத்தாலும் பிரசாத புத்தி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு. எது கிடைச்சாலும் எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. கெட்டு போனாலும் ஈஸ்வர பிரசாதம், இன்னைக்குதான் பிராரப்தம் பகவான் கொடுத்திருக்காரு பிரசாதமா. நல்லா இருந்தாலும் இதான் பிரசாதம் பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ எது கிடைச்சாலும் சந்துஷ்டியா இருக்கிறது. சந்துஷ்டிக்கு என்ன அர்த்தம்? அலம்புத்தின்னு பேர், திருப்தின்னு பேர். அந்த திருப்தி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சந்தோஷம் அப்படின்னு பேர். ஏன கேனச்சித்துன்ற, எது வெளியில எந்த நிமித்தங்கள் வந்தாலும் சரி, ஏன கேனச்சித்துனா எந்த ஒரு நிமித்தங்கள் வெளியில நடந்தாலும், அந்த எந்த நிமித்தம் நடந்தாலும் எது நடந்தாலும் அதுல
என்னது இருக்குது அப்படின்னு கேட்டா சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றாரு அனிகேதகா. அனிகேத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு இல்லாதவன். வீடு இல்லாதவன், நிதித்தியாசனத்துக்கு போறவன் வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவன். தனக்குன்னு எந்த மெதுவா தன்னோட பேர்ல எதையுமே வச்சுக்காம இருக்கிறது, எந்த அசட்டும் இல்லாம. ஏன்னா மெயின்டெனன்ஸ். அதுக்காக நான் சொல்றது எப்பவுமே, யாரெல்லாம் ஒரு 70 வயசை கிராஸ் பண்றீங்களோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா என்ன டீட்லாம் எழுத வேண்டியிருக்கோ எல்லாத்தையும் எழுதி பிரிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்பவே எல்லாத்தையும் உங்க பேர்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் தெரியுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போய் எதையாவது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பான், சொசைட்டில இருந்து எதையாவது ஒண்ணு சொத்து வரி எழுதணும், அந்த வரி கட்டணும், இந்த வரி கட்டணும், ஏகப்பட்ட இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரணம் பக்கத்துல நெருங்கும் போது அந்த லேண்ட் என்னாச்சோ, இந்த லேண்ட் என்னாச்சோ, இங்கே சொத்து இருந்து இந்த பணம் கொடுத்தோமே, இது வாங்கணுமா அது வாங்கணுமா, எவ்வளவு இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பாடுற பாடு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இது. அப்ப சித்த சஞ்சலம் வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயத்துல சித்த சஞ்சலம் போயிடும். அப்ப சன்னியாசிகளா இருக்கிறவன் எப்படி இருக்கானோ அது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க. கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு எவன் ஒருத்தன் தைரியத்தோட பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு அனிகேதக. அனிகேதகன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஸ்தூல அர்த்தத்துல எடுத்தீங்க அப்படின்னா நிகேதம் அப்படின்னா வாசஸ்தலம் இல்லாதவன், சொந்த வீடு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு சரியா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல வானப்பிரஸ்தத்துல இருந்து பாடம் கேட்கிறமே சுவாமி என்ன பண்ணணும் அப்படின்னா நிகேதம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவானது வசிப்பிடம். எது? வீடு அப்படின்னா இந்த தேகம். தேகோதான் வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் போக ஆயத்தனம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேரு? போக ஆயத்தனம் சரீரம். இதம் சரீரம் போக ஆயத்தனம். இந்த சரீரம் போகம் பண்றதுக்கு நம்ம வசிக்கிறதுக்கான வீடு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வீடு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லா ஆத்மாக்கும் 3 வீடு வச்சிருக்கோம். ஸ்தூல தேகம் ஒரு வீடு, ஜாகிரத அவஸ்தையில இந்த தேகத்துல இருந்துட்டு போகம் பண்றோம். சூக்ஷ்ம தேகத்துல இருந்துகிட்டு போகம் பண்றோம் கனவுல. அதுக்கப்புறம் காரண தேகத்துல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்றோம் தூக்கத்துல. அப்ப 3 வீட்டுக்கும் டெய்லி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன வீடு ஒரு வச்சிருக்கவனே எவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வீடு வச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்கணும். 3 பேர்த்த மேனேஜ் பண்ணி ஆகும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இந்த 3த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ற பற்றை வந்து பாத்தீங்கன்னா எவன் விட்டவனோ அவனுக்கு பேர் அனிகேதகான்னு பேர். நச்சிகேதகான்னு ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டோபனிஷத்துல பார்த்திருக்கோம். நச்சிகேதன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நச்சிகேதகா. அதுதான் நீங்க அனிகேதக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க, வீடு இல்லாதவன். அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் 3த்துலயும் பற்றை விட்டவன், நான் அப்படின்ற அபிமானத்தை விட்டவன், அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அனிகேதக. அப்ப அதே மாதிரி ஸ்திரமதிகி. எப்படி புத்தி இருக்கும் அவனுக்கு அப்படின்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த தேகம் இல்லை, இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, இந்த தேகமும் உண்மை இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், அத்வைத்தம் மட்டும்தான் சத்தியம், இதெல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு சிரவணத்திலையும் மனனத்திலையும் புத்தி நல்ல ஸ்ட்ராங்கான புத்தி. ஸ்திரமதிகி, நான் பிரம்மமாத்தான் இருக்கேன் அப்படின்ற ஸ்திரமதியை வந்து மெதுவா 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 நம்ம அடாப்ட் பண்ணணும். ஆனா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அது அவனுக்கு சுபாவமா இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி ஸ்திரமாயிருக்கும், ஸ்திரமதிகி. இப்படிப்பட்ட பக்தர் வந்து பாத்தீங்கன்னா மே பிரியோ நரக, அப்படியான நரன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல எத்தனை குவாலிட்டி? துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, நிந்தா ஸ்துதியில துல்லியம், அப்புறம் மௌனி, சந்துஷ்டக ஏனக்கேனச்சித்து, அனிகேதகா, ஸ்திரமதிகி, மொத்தம் 5 இதுல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த குவாலிட்டிஸும் சொல்லியாச்சு. இதுல எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. கர்மயோகம் கர்மயோகம்னு நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கத்தி கதறி எல்லா கிளாஸ்லயும் சொல்லிட்டே இருக்கேன்ல. உங்களுக்கு ஏன் கத்தி கதறி சொல்றேன்னு தெரியுங்களா? இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா துவந்துவம் இருக்கா பாருங்க. எத்தனை இதுல பாருங்க. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகக இருக்கா? சமதுக்க சுகக, சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமா இருக்கிறது. 13வது ஸ்லோகத்தை சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய
மையர்பித மனோபுத்தி பக்திமான் சமே பிரியா ரெண்டாவது இதுல இல்லை. அப்புறம் அடுத்தது எஸ்மாத் நோ த்விஜத்தே லோகாக லோகா நோ த்விஜத்தே செயக அர்ஷ மர்ஷ பய உத்வேகைகி சமுக்தா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வருதுன்னு பாத்துங்க, ஒவ்வொன்றா பாருங்க. சமத்தன்மை எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அனபேக்ஷ சுச்சி தக்ஷக, அனபேக்ஷனா உதாசி, அனபேக்ஷனா எதையும் சாராதவன், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருமைகளை சாராதவன் ஆயிடணும். அதுக்கப்புறம் சுச்சி தக்ஷக உதாசீன, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருமைகளை உதாசீனப்படுத்துறவன். எந்த டுவாலிட்டி வந்தாலும் உதாசீன பாவத்துல வரவன், அங்கேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோன ஹிருஷ்யதி நத்வேஷ்டி, மகிழ்ச்சி துக்கம் ரெண்டுத்தையும் இல்லாதவன், அங்கேயும் துவந்துவம் வந்துருச்சு, இருமைகள் இல்லாதவன். ந சோச்சத்தி ந காங்ஷத்தி, அங்கேயும் துவந்துவம் வந்துருச்சு, இல்லாதவன். சுப அசுபம் இந்த ரெண்டுத்தையும் பரித்தியாகம் பண்ணும், அங்கேயும் துவந்துவத்தை பரித்தியாகம் பண்ணவன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சம சத்ரௌச்ச மித்திரேச்ச, அங்கேயும் வந்து துவந்துவத்தை சமமா பாவிக்கிறவன். அதுக்கப்புறம் மானம் அபமானத்தை சமமா பாவிக்கிறவன், சீத்த உஷ்ணத்தை சமமா பாவிக்கிறவன், சுகதுக்கத்தை திரும்ப வந்துருச்சு. 13வது ஸ்லோகத்துல சொன்னதே திரும்ப ரிப்பீட் பண்றாரு. சுகதுக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சமமா பாவிக்கிறவன். இது மாதிரி எல்லாத்துலயும் சங்க விவர்ஜிதக, சங்கம் இல்லாதவன். அதுக்கப்புறம் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, நிந்தனையிலையும் ஸ்துதியிலையும் சமமா இருக்கிறவன், அங்கேயும் சமம் தான். மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து, எது நடந்தாலும் சுகமோ துக்கமோ வெளியில எந்த நிமித்தம் சம்பவிச்சாலும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவன், சமநிலையில இருக்கிறவன். இதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவந்துவங்கள்ல இருமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா டுவாலிட்டியில ஈக்குவலான மைண்ட் இருக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க வருது தெரியுங்களா உங்களுக்கு? ஆரம்பிக்கும் போதே வந்து கர்மயோகத்திலே இதை ஆரம்பிச்சிருவோம். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 34 36 2வது அத்தியாயத்துல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லுது சுகதுக்கே 2:38 பக்கத்துல எழுதிங்க. 2:38 ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தனா ஆரம்பிக்கணும். சகுன புக்தனா ஆரம்பிக்கும் போதே ஈஸ்வரனுக்காக காரியம் பண்ணும் போது பிரசாத புத்தியோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் போதே சொல்லுது சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. கர்மயோகத்தோட முக்கியமான இதே துவந்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடுறது தான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சுகதுக்கே சமய கிருத்வா, சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் சமமா பாவிச்சுக்கிட்டு லாபம் நஷ்டம் இந்த ரெண்டுத்தலையும், ஜெயம் அஜயம், எந்த காரியம் நடந்தாலும் அதுல வெற்றி தோல்வி ரெண்டு நடக்கும். இதுல எல்லாத்திலையும் சமமா இருந்துகிட்டு யுத்தத்தை அவங்கவுங்க கர்மத்தை செய்யணும். அப்படி செஞ்சோன்னா பாப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைய மாட்டாய் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றது 48. ஆமா, ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2:14 13 ஆமா 2:14 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்தி கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. 2:14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஆரம்பிக்காமையே அவர் வேதாந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூ சொல்றார். 2:14 சொல்றார் எல்லாமே வந்து போறது நல்லா தெரிஞ்சுங்க, மனசுல ஒவ்வொன்னு கொண்டு வாங்க. எல்லாம் வரும், சுகமும் வரும் போகும், துக்கமும் வரும் போகும், மானமும் வரும் போகும், அபமானமும் வரும் போகும், வெற்றியும் வரும் போகும், தோல்வியும் வரும் போகும், எல்லாம் வந்து போகக்கூடியது. அதனால இன்னைக்கு என்ன பண்ணினா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கயோகோ துக்கதாக ஆகமா பாயினக அனித்தியாக, இதெல்லாம் வந்து போகக்கூடிய அனித்தியமான விஷயங்கள். தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகிச்சுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பழகணும். திதிக்ஷாவை வந்து பாத்தீங்கன்னா பழகணும் முதல்லயும். அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா பக்தியை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும். எது நடந்தாலும் ஈஸ்வரனோட ஆக்ஞா இல்லாம ஒண்ணுமே நடக்காது. பக்தி கொண்டு வந்து கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் கர்ம பலன் எனக்கு சம்பவிக்குது, அவரோட ஆக்ஞா இல்லாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எது நடந்தாலும் அது யார் மூலமா வருது? ஈஸ்வரன் மூலமா தான் வருது. பகவான் தான் கொடுக்கிறார். அப்ப பகவான் இருந்து வரும்போது அது என்ன ஆயிடுது? நம்ம சாதம் சமைக்கிறோம், சாமிக்கு ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு அது என்ன ஆயிடுது? பிரசாதம் ஆயிடுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாத பிரம்மம் நானும் இங்க பிரசாதம் கொடுக்க போகும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். நாத பிரம்மாண்டுக்கெல்லாம் அடிக்கடி திட்டுவார். பிரசாதம் வரும்போது முதல்ல சக்கரை பொங்கல் கொடுப்போம். புதநாராயணர்ல சனிக்கிழமை முதல் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை இல்லைன்னா லைம் ரைஸு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பிரசாத்தோட சுண்டல் வந்து எப்பவுமே சுண்டல் அவரோடது சுண்டல் கொடுப்போம். அதுக்கப்புறம் பூந்தி, இது மாதிரி கிரமமா வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு அடுத்த முறை வந்து என்ன பொங்கல் தீர்ந்து போச்சா அப்படின்னா, பொங்கலா புளியோதரை இல்லையா அப்படிங்க, புளியோதரையா புளியோதரை பொங்கல்லாம் இல்ல, பிரசாதம். ஆமா, சாப்பாடு இருக்கான்னு வந்து கேட்கறவங்களா இருக்காங்க. சாப்பாடு இல்லையா அப்படின்னு, சாப்பாடா அதெல்லாம் சொல்லக்கூடாது, பிரசாதம். பிரசாதம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் முடியும். அது பொங்கல், அதெல்லாம் வீட்டுல இருக்கும் போது பொங்கல் புளியோதரை இதெல்லாம் வந்து சுண்டல் இதெல்லாம், அப்போ ஒரே பேரு கிடைச்சிடணும். என்ன பேர் அப்படின்னா பிரசாதம். பிரசாதம் என்ன கொடுக்குறோமோ அந்த பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறது, இதான் பிரசாத புத்தின்னு பேர். எந்த ஒரு அப்போஸ் பண்ணாம என்ன கையில கிடைக்குதோ அதை திவ்யமா, நிறைய பேர் நாங்க வாங்குறதெல்லாம் பாக்குறேன், எவ்வளவு சம்ஸ்காரம் இருக்கு தெரியுங்களா. பிரசாதம் வாங்கும் போது அப்படியே கையில வந்து பாத்தீங்கன்னா 2 கையால, அம்மாக்கள் நிறைய பேர் அம்மாக்கள் அப்படிதான் வாங்குறாங்க, அப்படியே 2 கையால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாவத்தோட வாங்குறவங்க இருக்காங்க. 2 கையோட, குழந்தைங்கலாம் அப்படி வாங்குது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசாதத்தை எப்படி நம்ம வாங்குறோமோ மரியாதையோட, அதே மாதிரி ஈஸ்வரன்ட்ட இருந்துதான் நமக்கு எல்லா கர்ம பலன்களும் கிடைக்குது. அது சுகமோ துக்கமோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஈஸ்வர பிரசாதமா எடுத்து வாயில போட்டுக்கணும், அனுபவிச்சுக்கணும். திதிக்ஷைய வந்து பாத்தீங்கன்னா பழகணும். இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2:48 சொல்றார், யோகஸ்த குரு கருமாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. யோகம்னு என்ன சாமி? நிர்விகல்ப சமாதி தான் யோகம். அந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கிற யோகம் வந்து சமநிலைக்கு பேர் சமாதி. சமத்துவம் சமாதி, சமதா சமாதி, லட்சணங்கள் நிறைய இருக்கு. சமாதிக்கு என்ன லட்சணம்? சமதா. சமாதினா என்ன அர்த்தம்? சமதா, சமத்தன்மைக்கு பேர். அத கர்மயோகத்திலேயே நீங்க என்ன பண்ண முடியும்? மெதுவா மெதுவா கொண்டு வரீங்க. சொல்றாரு, யோகஸ்த குரு கர்மா, யோகத்துல நின்றுக்கிட்டு கர்மத்தை செய்வாயாக. எப்படி? சங்கம் தெக்துவா, எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா. இது மாதிரி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சித்தி அசித்தியோ சமோ பூத்வா. நல்லதா ஆனாலும் சரி, கெட்டதா ஆனாலும் சரி, சித்தி ஆனாலும் சரி, அசித்தி ஆனாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட பார்ட் இல்லை, நான் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட பார்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் நான் அப்படின்னு சமநிலையில இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா சமத்துவம் தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. சமத்துவம் யோக உச்சம். அப்போ நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணும் போதே இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பகவானுக்கு என்ன ஆகும்? ரொம்ப பிரியமாயிடும். ஐயோ, அவன் சமமா நினைக்கிறான், யாம் எல்லாத்தையும் சமமா பாக்குறான், அப்ப அப்படி அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்வீகாரம் பண்றான். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து வித்யாரணி சுவாமி என்ன பண்றார்? எழுத ஆரம்பிக்கிறார். அத்ராபி, அத்ராபினா இங்கும் கூட, பூர்வவத்து விசேஷோ வார்த்திகாரைஹி தர்ஷிதா. பூர்வவத்துனா முன்னாடி மாதிரியே விசேஷமானது. வார்த்திகாரன் யாருக்கு பேர் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியாருக்கு பேர் வார்த்திகாரன்னு பேர். நம்ம சிருங்கேரி மடத்தோட முதல் ஆச்சாரியார். பழைய பேரு மண்டன மிஸ்ரர்னு பேரு. சரஸ்வதி மண்டன மிஸ்ரர்னு ஃபேமஸான ஸ்டோரி இருக்கு. அந்த மண்டன மிஸ்ரர் சுரேஸ்வராச்சாரியரா சிருங்கேரி மடத்துக்கு முதல் ஆச்சாரியார சங்கரால் நியமிக்கப்பட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துக்கும் தைத்திரிய உபனிஷத்துக்கும் 2 உபனிஷதங்களுக்கு வார்த்திகம் அப்படின்ற கிரந்தம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா வார்த்திகக்காரர், வார்த்திகக்காரர்னு சொல்லுவோம். சுரேஸ்வராச்சாரியருக்கு இன்னொரு பேரு வார்த்திகக்காரர், சங்கரருக்கு என்ன பேரு? பாஷ்யக்காரர். அப்ப பாஷ்யக்காரர்னா சங்கரர், வார்த்திகக்காரர் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியர். அந்த வார்த்திகக்காரரால சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உத்பன்னாத்ம பிரபோதஸ்ய ஹத்வேஷ்ட்ருத்வாதயோ குணாஹ, ஹத்வேஷ்ட்ருத்வாதயோ குணாஹ அயத்னதோ பவந்த்யஸ்ய நது சாதன ரூபிணஹ. நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு சுரேஸ்வராச்சாரியார். ரொம்ப அருமையான கிரந்தம். நமக்கு தான் சமயம் இருக்கான்னு தெரியல, எதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு ஈஸ்வர இச்சா நடந்தா நடக்கட்டும், அதெல்லாம் முடியாது, போயிட்டே இருக்க. அப்புறம் நான் மௌனமா ஆக முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர இச்சா யார்ட்டையே படிச்சு நல்ல கிரந்தம். ஆனா நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதுறார், உற்பன்ன ஆத்ம பிரபோதஸ்ய. ஒருத்தருக்கு ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு,
உற்பன்ன ஆத்ம பிரபோதம். ஆத்ம பிரபோதம்னா, பிரபோதம்னா என்ன அர்த்தம்னா விழிப்புன்னு அர்த்தம். ஞான விழிப்பு உண்டானவனுக்கு. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? தூக்கத்துல இருக்கோம். சொப்பனத்திலிருந்து வேக்கப்பானமா? ஆமா, சொப்பனத்திலிருந்து வேக்கப்பான. சொப்பனத்திலிருந்து வேக்கப்பானதுக்கு பிறகு சொப்பனம் உண்மையா பொய்யா? சொப்பனம் பொய்யா போயிடுது. சொப்பனத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையா பொய்யா? சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் சொப்பனம் சத்தியம். ஆனா சொப்பனத்திலிருந்து வேக்கப்பானதுக்கு பிறகு பிரபோதம் உண்டாயிடுச்சு, விழிப்பு வந்தோடனே சொப்பனம் பொய்யாயிடுது. அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஜெகத்திற்கு பாத்தீங்களா, இதுவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம் தான். இதுல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு விழிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிரபோதம்னு பேர். உற்பன்ன ஆத்ம பிரபோதசி. எங்க வேக்கப்பாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பன ஜெகத்திலிருந்து ஜாகிரதத்துக்கு வந்தோம், அது பொய்யா போச்சு. இப்ப ஆத்மால வேக்கப்பானோம் அப்படின்னா, அகம் அகம் அகம்ன்ற நம்ம வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த ஜாகிரதமும் பாத்தீங்கன்னா சொப்பனம் போலவே பொய்யாய் போய்விடும். அப்ப பிரபோதம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகணும், விழிப்பு உண்டாகணும். அது பாத்தீங்கன்னா அப்படி உண்டானவனுக்கு எப்படி ஹி, அவனுக்கு தான் ஹிய தனியா பிரிச்சுங்க. அத்வேஷ்டுத்வாதயோ, இங்க சொன்ன 13வது ஸ்லோகம் 12வது சாப்டர்ல 13ல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பான குணங்களாக இருக்கும். குணாக அத்வேஷ்டுத்வாதயோ குணாக அயத்தனத்தோ பவந்தி. அவனிடத்துல அந்த சமாதியிலிருந்து கீழே இறங்குறான்னு வச்சுங்க, அனுபூதி அடைஞ்சவன் கீழே இறங்குவான். அப்படி கீழே இறங்கினவன் சகஜத்துல இருக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், அயத்தனத்தகன அர்த்தம் அப்படின்னா எத்தனம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் பவந்தி, இந்த எல்லா குணங்களும் இயல்பாகவே இருக்கும். ஏன்? அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாமே பொய்யா போயிடும். பொய்யா போனதுனால பாத்தீங்கன்னா இந்த வெளியில நடக்கிற எந்த இரட்டைகளும் துவந்துவங்களும் டுவாலிட்டிஸ் எதுவுமே அவனை பாதிக்கவே பாதிக்காது. அவன் சதா ஆத்மஸ்புரணத்திலேயே ஆனந்தத்திலேயே இருப்பான். அதனால பாத்தீங்கன்னா ஆத்மாராமனா இருக்கிறவனுக்கு வெளியில இருக்கிறது எதுவுமே பாதிப்பே அடையாது. எந்த ஒரு குணநாசமும் அவனுக்கு உண்டாகாது. சதா அவனுக்கு இந்த சொல்லப்பட்ட குணங்கள் இயல்பா எந்த பிரயத்தனமும் இல்லாமல் இருக்கின்றன. அதே பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அஸ்ய பவந்தி அஸ்ய நது சாதன ரூபினக. சாதனையில இருக்கக்கூடிய ரூபத்தை போன்று அவன்கிட்ட இல்லை, அவனுக்கு சித்த ரூபத்தில் அதெல்லாம் இருக்கும். இதே நீங்களும் நானும் என்ன பண்றோம், இன்னும் ஆத்ம பிரபோதம் உண்டாகல, ஞான விழிப்பு நமக்கு உண்டாகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எத்தனம் பண்ணி முயற்சி பண்ணி நான் பகவானுக்கு பிரியமாகணும், இந்த குவாலிட்டி சென்டர் இருக்கா அப்படின்னு மெதுவா இந்த ஒவ்வொரு குவாலிட்டிஸையும் நம்ம என்ன பண்ணணும், குணங்களையும் விருத்தி பண்ணி அடாப்ட் பண்ணி இதை சித்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதமா இவரும் நைஷ்கர்ம சித்தியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதை முடிச்சிட்டார். அப்ப பாத்தீங்கன்னா பகவத் பக்த லட்சணத்தை இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் 12வது சாப்டர் மனப்பாடம் பண்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த 12th சாப்டரை மனப்பாடம் பண்ணி மெதுவா அப்பப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குவாலிட்டி சென்டர் எவ்வளவு இருக்குன்னு மார்க் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா பாத்தீங்கன்னா சுய விசாரம் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிறது நான் நிர்குணத்துக்கு தகுதியா இல்லையா, நான் முக்தி அடையறதுக்கு பகவானுக்கு பிரியமா இருக்குன்னா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி போட்டே வாங்க. நான் பகவானுக்கு பக்கத்துல எவ்வளவு நெருங்கி இருக்கேன் அப்படின்னு பாக்குறதுக்கு மார்க் போட்டுக்கிட்டே வாங்க. மெதுவா இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா எத்தனம் இல்லாமலேயே நம்ம இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மள்கிட்ட வர ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் முயற்சியே இல்லாம இது எல்லாம் நமக்கு சுவாபாவிகமா ஆகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞானிகள் இடத்துல இது எல்லாம் சுவாபாவிகமா இருக்கக்கூடியது. இதோட முடிச்சாச்சு. நாளையில இருந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 14வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகம்னு 14வது சாப்டர் பகவத்கீதா. அதுல குணாதீத லட்சணம் அப்படின்னு சொல்லுது. ஜீவன் முக்தனுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேரு குணாதீதன் அப்படின்னு பேரு. குண அதீதன், குணங்களை கடந்தவன் அப்படின்னு பேரு. அந்த குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு குணாதீதனோட லட்சணத்தை சொல்ல போது 5:3 5ல ABC C பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல.
ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சித்தன்ட்ட இருக்கிற குணங்களை சாதகன் என்ன பண்ணணும், கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாமல் இது வரவே வராது. நம்ம பாட்டுக்கு முன்னாடி மாதிரியே பன்றி மாதிரியே இருப்போம். கண்ணுக்குட்டியாக மாறணும்னா கொஞ்சம் நிறைய பிரயத்தனம் பண்ணணும். இல்லைன்னா பண்ணியாவே இருந்துட்டு இருக்கோம், சாக்கடையிலே இருந்துட்டு இருக்கோம். ஹரி ஓம் ஹரி ஓம். ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு குவாலிட்டியை கொண்டு வாங்க, எல்லாம் பின்னாடி வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? ஈஸ்வரன் பார்த்துப்பான்னு ஒரு பக்தி, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற சாமர்த்தியத்தை. எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாம பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண. கர்மத்தில் இது நடக்கிறது பகவான் கொடுக்குற பிரசாதம். அந்த பாவத்தில் இருந்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கலும் வரும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கசப்பா ஏதாவது வரும். எந்த பிரசாதம் வேணாலும் வரும். பிரசாதம்னா பிரசாதம். அதில் ரிவ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது. பிரசாதத்தில் ரிவ்யூஸை பண்ணக்கூடாது. எந்த பிரசாதம் கொடுத்தாலும் ஈஸ்வர பிரசாதம். எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். தலைவலி பிரசாதம் வந்திருக்கு இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா வைத்த வழி பிரசாதம் வந்திருக்கு. இன்னைக்கு அவமான பிரசாதம் வந்திருக்கு. இன்னைக்கு ஸ்துதி பிரசாதம் வந்திருக்கு. இன்னைக்கு நிந்தா பிரசாதம் வந்திருக்கு. அப்படின்னு எல்லாத்தையும் பிரசாதம் பிரசாதம்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா மனசு போயிட்டா இருக்கும். அது பாட்டுக்கு சமநிலைக்கு வந்துடும். இதுதான் முக்கியம். பண்ண வேண்டிய பக்தி தான். ஹரி ஓம் ஹரி ஓம்.